மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஒரு வரலாற்றில் காணாத வெப்பத்தை நம்ம இந்தியா தமிழ்நாடு எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து எல்னினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல்னினோ எஃபெக்ட்னா என்ன சார்? கடல் எந்த அளவுக்கு சூடாகுதோ அது அளவுக்கு கடலோட நீரோட்டம்ங்கிறது மாறும். கடல்ல எப்படி சார் தண்ணி சூடாகும் எனக்கு புரியல சார். பூமியினுடைய மத்திய பகுதியில் வந்து அதிகமான அந்த நீராவி ஆகும் போது அது அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் அது வந்து ரியாக்ட் பண்ணும்போது அப்ப காற்றினுடைய சுழற்சி முறையில மாற்றம் நிகழும். அப்படி மாற்றி அமைக்கும் போது உங்களுக்கு வெப்ப காற்றை கொண்டு வந்துச்சுன்னா அது வந்துட்டு நம்ம எல்லினோன்னு சொல்றோம். குளிர்ந்த காற்று கொண்டு வந்துச்சுன்னா அது லானினான்னு சொல்றோம். பூமி சூடாகுவதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு ரீஜனில் இருக்கிற டெம்பரேச்சர் பயங்கரமா மாறுது. அதுதான் நம்ம கிளைமேட் சேஞ்ச் சொல்றோம். கடந்த ஒரு 20,000 வருடங்களாக இருந்த ஒரு சமநிலை அப்படிங்கிறது மாறி இன்னைக்கு வேகமா இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. உங்களுக்கு வந்து அர்பனைசேஷன் என்ன பண்ணிருக்குன்னா வெறும் காடுகளை மட்டும் அழிக்கல, பசுமை பரப்பை மட்டும் அழிக்கல, திறந்த வெளிகளையும் அழிச்சிருக்கு, நீரலைகளையும் அழிச்சிருக்கு. இது எல்லாமே ஹீட் பேரியர்ஸை செயல்படும். வெப்பத்தை தணிக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை படைத்த அமைப்பாக இருக்கு. அப்ப அந்த அமைப்பு காலி பண்ணிட்டீங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு நகரமயமாதல் வந்து இந்த பேசிக்கா ஹீட்டை இன்னும் ஸ்டோர் பண்ணும். ஸ்டீல்ஸ் அண்ட் சிமெண்ட் இருக்குங்களா, ஹீட்டை உள்ள வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ பகல் முழுக்க வந்து 16 மணி நேரம் 18 மணி நேரம் வெயில் பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஹீட் எல்லாம் அது உள்ள தேக்கி வச்சுட்டே இருக்கு. நீங்க நைட் அதனாலதான் வீட்டுக்கு போய் உங்களால தூங்க முடியல, புழுக்க வரும். ஏன் கரண்ட் இல்லைன்னா எல்லாம் மக்கள் போராடுறாங்க. ஒரு செகண்டுக்கு 13 அணுகுண்டு வெடிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு ஹீட் வருமோ அந்த அளவுக்கு ஹீட்டை வந்து கடல் உள்வாங்கிட்டு இருக்கு. இது நாள் வரைக்கும் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பசிபிக் ரீஜன். இந்த கரூர் எல்லாம் கூட்டத்தில் இறந்து போனாங்களா, முதல் காரணம் என்ன? அதிகமான வெப்பம் தான் ஃபர்ஸ்ட் காரணம். அப்புறம் தான் கூட்ட நெரிசல், மயக்கம் மட்டும் விழுறதுக்கு அவங்க மயக்க நிலைக்கு போறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா கண்டினியூஸா வந்து வெப்பத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஒரு நாள் மின்சார தேவைங்கிறது 21,000 மெகாவாட். 2015-16 வந்து 10,000 மெகாவாட் தான் இருந்துச்சு. இன்னைக்கு 21,000 மெகாவாட் வருஷம் இன்க்ரீஸ் ஆயிட்டு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஏசிங்கிறது நெசசிட்டியா மாறிடுச்சு. இப்பவுமே இந்த இன்க்ரீஸ்ங்கிறது கடந்த 8 லட்சம் வருடங்களில் யாருமே பார்த்திராத அளவுக்கான உயர்வு. மனித சமூகம் தோன்றிய காலகட்டத்தில் இப்படியான இதை நம்ம பார்த்தது கிடையாது. அப்படியான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பூ உலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் திருமிகு மு. வெற்றிச்செல்வன் அவர்கள் நம்ம இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா. குளோபலி நாம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு குளோபல் டிசாஸ்டரை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். யூரோப் கண்ட்ரீஸில் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹீட் வேவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவிலையும் அதே போன்று ஒரு ஹீட் வேவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மிக கடுமையான வெப்பத்தை, ஒரு வரலாற்றில் காணாத வெப்பத்தை நம்ம இந்தியா தமிழ்நாடு எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து எல்னினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல்னினோ எஃபெக்ட்னா என்ன சார்? அது மட்டும் இல்லாமல் லானினான்னு சொல்கிறாங்க, சூப்பர் எல்னினோன்னு சொல்கிறாங்க. இந்த டெர்மினாலஜிலாம் கேட்கும்போது ஒரு ஃபேன்சியான வேர்ட்ஸ் மாதிரி இருக்குது. அது ஃபேன்சியான வேர்ட்ஸ் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு குளோபல் டிசாஸ்டர்னு சொல்கிறாங்க. இந்த எல்னினோனா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். இப்போ நம்ம பூமியில் வந்து ஒவ்வொரு நில பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ வட துருவம் தென் துருவம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான குளிர் இருக்கக்கூடிய பகுதி, பனிப்பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடியது. அங்கே தான் பென் குயின்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? அதுவே வந்து பூமியினுடைய மத்திய ரேகை பகுதி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய பகுதி, பாலைவனங்கள்லாம் இருக்குது. நம்ம அந்த பகுதியில் ஒட்டகங்கள் இந்த மாதிரி தான் பார்க்குறோம். இந்தியா போன்ற ட்ராபிக்கல் நாடுகள் இருக்குது. இங்கெல்லாம் அதிக பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடியது. அப்போ ஒவ்வொரு பிராந்தியமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான சூழல் அமைப்புகளோடு இருக்கின்றது. இதற்கான முக்கியமான காரணம் அந்த பகுதியினுடைய கிளைமேட்டிக் சிஸ்டம்ஸ். ஓகே. ஸோ அந்த கிளைமேட்டிக் சிஸ்டம்ஸ் தான் அதனுடைய நிலப்பரப்பு வந்து நிர்ணயிக்குது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான கிளைமேட்டிக் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது இயங்குது. இந்த ஒவ்வொரு விதமான அந்த இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறையை வந்து நம்ம பல்வேறு விதமான பெயர் கொடுத்து அழைக்கிறோம். ஓகே. ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல, அதுக்காக வந்து. ஸோ ஜியாகிரஃபியில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு ரீஜனுக்கும் நம்ம ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் அப்போ கடலினுடைய நீரோட்டத்தை எப்படி இருக்குது பொறுத்து அந்த ஒவ்வொரு நீரோட்டத்திற்கும் தனித்தனியாக நம்ம வந்து பேரிட்டு அழைக்கிறோம். பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய கடலோட நீரோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதுதான் பேசிக்காக வந்துடு. இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் நீரோட்டம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷனோட ரியாக்ட் பண்ணும். காற்று மண்டலத்தோடு வந்து இது வந்து ரியாக்ட் பண்ணும். அதன் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காற்றினுடைய திசையை மாற்றி அமைப்பதும் அதனுடைய போக்கை மாற்றி அமைப்பதும் அது தன்மை மாற்றி அமைக்கின்ற வேலையை வந்து செய்யும். ஏன் கடலில் நீரோட்டம் ஏறுதுன்னா தண்ணி சூடாகுது.
கடல் எந்த அளவுக்கு சூடாகுதோ அது அளவுக்கு கடலோட நீரோட்டம்ங்கிறது மாறும். கடல்ல எப்படி சார் தண்ணி சூடாகும்? எனக்கு புரியல சார். அதை கொஞ்சம் பூமியினுடைய மத்திய பகுதியில் வந்து அதிகமான heat இருக்கு. ஆமா, சூரியனுடைய ஹீட் வந்து படுது. அதனால பூமியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பிளேசஸும் ஹீட்டா இருக்கும். ஓகே ஓகே. 2 விதமான தெர்மல் எக்ஸ்போஷருக்கு அது வந்து ஆளாகுது. அப்படி இருக்கும்போது அதிகமான ஹீட் வந்து உருவாகுது. ஸோ இந்த ஹீட் வந்து அதிகமாகுதுன்னா தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நீராவி ஆகும். நீராவி ஆகும்ல, அப்போ அந்த நீராவி ஆகும்போது அது அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் அது வந்து ரியாக்ட் பண்ணும்போது அப்போ காற்றினுடைய சுழற்சி முறையில் மாற்றம் நிகழும். ஓகே. அந்த நீராவி காற்றினுடைய சுழற்சி முறையவே மாற்ற அமைக்குது. ஸோ அப்படி மாற்றி அமைக்கும் போது உங்களுக்கு வெப்ப காற்றை கொண்டு வந்துச்சுன்னா அது வந்துட்டு நம்ம எல்லினோன்னு சொல்கிறோம். ஓகே. குளிர்ந்த காற்று கொண்டு வந்துச்சுன்னா அது லானினான்னு சொல்கிறோம். ஓகே. அவ்வளோ இது இந்த மாதிரி அமைப்பு முறை பூமியில் நிறைய இடங்கள்ல இருக்குது. அது நீங்கள் இப்போ வந்து யூரோப்லாம் எடுத்தீங்கன்னா அங்கே வந்து போலார் வெர்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. அதன் காரணமாக தான் இப்போ யூரோப்பில் வந்துட்டு பயங்கரமான ஹீட் வேவ்ஸ்லாம் இருக்குல்ல, அது ஃப்ரான்ஸில் இருக்குது. அது வந்து என்னென்னா அட்லாண்டிக் பெருங்கடலும் வடதுருவ பகுதியில் இருக்கக்கூடிய காற்றோட்டம் காற்று மையம் இது ரெண்டு சேர்ந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதை பொறுத்து அங்கே நிகழும். ஸோ அட்லாண்டிக் பெருங்கடலில் மாற்றம் ஏற்படுவதன் காரணமாக யூரோப்பில் பாதிப்பு நமக்கு வந்து பசிபிக் ரீஜனில் இந்த பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய கடலுடைய அமைப்பு முறையில் மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அதனுடைய காற்றோட்டத்திலே மாற்றம் நிகழும். அது வந்து உங்க வெப்ப காற்றை வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா சவுத் ஏஷியாவுக்கு கொண்டு வரும். ஓகே. அதே நேரத்தில் வந்து அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான புயல் அல்லது மழையை கொண்டு வரும். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமிட்டிஸுமே அது வந்து கொண்டு வரும். ஓகே. அதாவது பசிபிக் கடலில் நடக்கக்கூடிய மாற்றம் அமெரிக்கா வரைக்கும் எதிரொலிக்குது. ஆமாம், அமெரிக்கா இந்த பக்கம் அமெரிக்கா இருக்கு, நான் பசிபிக் ரீஜன் இங்கே பசிபிக் கடல் இங்கே இருக்கு, இந்த பக்கம் அமெரிக்கா இருக்கு, இந்த பக்கம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா தானே இருக்கு. நீங்க மேப்பை இப்படி புரிஞ்சுக்கணும். ஜப்பான் இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கணும். ஜப்பான் இந்த பக்கம் அமெரிக்கா, நடுவில் இருக்கிறதான பசிபிக் கடல் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த ரீஜன் அப்போ அந்த பக்கமாக உங்களுக்கு காற்று வந்து எப்படி கொண்டு போகணும்னா அது வந்து உங்களுக்கு தீவிர புயலாக மாறுவதற்கான அதிகமான வந்து மழை பொழிவு உண்டாக்குவதற்கான தன்மை உருவாக்கும். ஆனால் நமக்கு வந்து என்னன்னா அதிகம் வெப்பத்தை வந்து கொண்டு வரும். ஓகே. ஸோ பேசிக்காக இதை நீங்கள் இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, வேற ஒன்றும். ஓகே. இப்போ சமீப காலமாக வந்து நிறைய ஹீட்டையும் நாம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அதிகமான வெப்பத்தை நாம் வந்து கடந்த கோடை காலத்துலையுமே சரி ரொம்ப அதிகமான வெப்பத்தை நாம் எதிர்கொள்கிறோம். இதுக்கும் எல்னினோவுக்கும் சம்மந்தம் இருக்கா சார்? அதாவது என்னன்னா உங்களுக்கு ஹீட் தான் ஃபர்ஸ்ட். ஓகே. அந்த ஹீட்டோட பாதிப்பை எல்னினோ இன்னும் அதிகப்படுத்தும் அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. இந்த இயல்பா நமக்கு வந்து வெயில் காலம் தான். வெயில் சார்ந்தா நம்ம கிளைமேட் தான் இருக்கு. இதை வந்து நம்மளுடைய தமிழ் மரபுடைய அடிப்படையில் நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேனில் காலம் சொல்லுவோம். ஆமா. இளவேனில் காலம், முதுவேனில் காலம் நமக்கு ஆமா நமக்கு அதுதான் வந்து அப்ப கிட்டத்தட்ட இந்த 4 மாசம் நமக்கு வெயில் தான், கோடை காலம் தான். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்குமே நமக்கு வந்துட்டு இதான் வந்துட்டு உங்களுக்கு பங்குனி வரைக்குமே வந்து நமக்கு வந்து வெயில் தான். அதுதான் நம்மளுடைய தமிழுடையது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை அப்படிங்கிறது ஏறத்தாழ ஒரு 5000 வருடங்களாக நமக்கு இங்கே இருக்கு. அதனாலதான் இலக்கியங்கள் இதுக்கான பதிவு இருக்கு. ஓகே. ஸோ நம்மளுடைய இந்த மண் சார்ந்து இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இயல்பாக வெயில் காலகட்டம் தான். ஆமாம். ட்ராபிக்கல் ரீஜனில் இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இதில் மாற்றம் நிகழ்வதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச். பூமி வந்து சூடாகிட்டு இருக்கு. பூமி சூடாகுவதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு ரீஜனில் இருக்கிற டெம்பரேச்சர் பயங்கரமாக மாறுது. அதுதான் நம்ம கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்றோம். ஓகே. ஸோ குளோபலாக இருக்கக்கூடிய பூமியினுடைய சராசரி வெப்பநிலை வந்து கடுமையாக உயர்ந்து கொண்டு வருகிறது. கடந்த ஒரு 20,000 வருடங்களாக இருந்த ஒரு சமநிலை அப்படிங்கிறது மாறி இன்னைக்கு வேகமா இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. லாஸ்ட் ஒரு 150 வருடங்கள் 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 150 வருஷங்கள 1.5. ஓகே. இது இப்படி இன்க்ரீஸ் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5020 வருடங்களாச்சு ஆகும். ஒரு 30 வருடத்தில் நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து ஒரு 150 வருடங்கள் நடந்திருக்கு. ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு 20,000 வருஷங்களா சமநிலையால் இருந்த ஒரு அமைப்பு முறை அப்படிங்கிறது மாறுது. ஸோ அப்போ வந்து குளோபலாக உங்களுக்கு 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரீஜனலாக அதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஓகே. அதனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அதனால வெப்பம் நமக்கு அதிகமாகுது. ஓகே. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னா நம்மளுடைய அமைப்பு முறையில் இருக்க நிறைய மாற்றங்கள், அர்பனைசேஷன் நம்ம நிறைய செஞ்சுட்டோம் இல்லைங்களா? வெப்பத்தை தணிக்கக்கூடிய அமைப்புகளாக இயற்கையாக என்ன இருக்குது? உங்களுக்கு வந்து காடுகள் வேணும். ஆமா. மரம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெப்ப பாதிப்பு இருக்காது இல்லைங்களா? உங்களுக்கு வந்து முன்னாடிலாம் நம்ம வந்து திறந்த வழியில கூட்டங்கள் நடத்திருக்கோம், பேசியிருக்கோம், முடிஞ்சிருக்கு. ஏன் முடிஞ்சிருக்கு? இப்போ நம்மளால நடத்த முடியல. ஏன்? சுற்றி வர மரமே கிடையாது, ஷேடே கிடையாது நமக்கு இல்லைங்களா? அப்போ வந்து உங்களுக்கு மரங்கள் இருந்திருக்கு. அப்போ கான்கிரீட் காடுகள் தான். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அர்பனைசேஷன் என்ன பண்ணிருக்குன்னா வெறும் காடுகளை மட்டும் அழிக்கல, பசுமை பரப்பை மட்டும் அழிக்கல, திறந்த வழிகளையும் அழிச்சிருக்கு, நீர்நிலைகளையும் அழிச்சிருக்கு. இது எல்லாமே ஹீட் பேரியர்ஸை செயல்படும். வெப்பத்தை தணிக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை படைத்த அமைப்பாக இருக்கு. அப்போ அந்த அமைப்பு காலி பண்ணிட்டீங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு நகரமயமாதல் வந்து இந்த பேசிக்காக ஹீட்டை இன்னும் ஸ்டோர் பண்ணும். ஏன் அப்படின்னா ஸ்டீல்ஸ் அண்ட் சிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஹீட்டை உள்ள இங்கே வச்சுக்கும். அப்போ பகல் முழுக்க வந்து 16 மணி நேரம் 18 மணி நேரம் வெயில் பட்டுக்கிட்டே இருக்கு.
அந்த ஹீட் எல்லாம் அது உள்ள தேக்கி வச்சுட்டே இருக்கு. நீங்க நைட் அதனால தான் வீட்டுக்குள்ள போய் உங்களால் தூங்க முடியல. புழுக்கம் இருக்கு. ஏன் கரண்ட் இல்லைன்னா எல்லாம் வெளியே மக்கள் போராடுறாங்க. பேசிக்கா தூங்க முடியாது. ஸோ ஸ்டீலும் சிமெண்ட்டும் ஹீட் அப்சர்வ் பண்ணி வைக்க. நீங்க காலையில வேலை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா ஒரு அடுப்புக்குள்ள போறது தான் அது. ஏன்னா கொதிச்சுக்கிட்டு இருக்கு அந்த வீடு. ஓகே. அதனால நைட்டு உங்களுக்கு ஓவர் புழுக்கமா இருக்கு. அதுதான் ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டினா அவங்க ஆய்வகத்தில் வந்து இந்த நைட் நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. அப்போ இந்த நகர்மை முதல் நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ இந்த 2 பிரச்சனை இருக்கும் போது மூன்றாவது ஒரு புதிய பிரச்சனை எல்லினோ அதிக ஹீட் வைஸை கொண்டு வருது. ஓகே சரி, அதாவது இந்த ஹீட் வேஸை கொண்டு வர எல்னினோ வந்து ஏற்கனவே கிளைமேட் சேஞ்ச் ஒரு பெரிய பிரச்சனை. எல்னினோவை அதை இன்டியூஸ் பண்ணுது, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துது நாம எடுத்துக்கலாமா சார்? ஆமா, அதுவும் எடுக்கலாம். இப்போ என்னன்னா உங்களுக்கு நான் ஏன் வந்து குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் தனித்து சொல்றேன் அப்படின்னா, குளோபல் வார்மிங்கிறது என்னன்னா மனித சமூகத்தினோட செயல்பாட்டின் காரணமாக பூமியோட சராசரி வெப்பநிலை உயர்ந்துட்டு இருக்கு. அதாவது என்னன்னா நம்ம ஃபாசில் ஃபியூயல் அதிகமாக எரிக்கிறோம், நிலக்கரியை எரிக்கிறோம், பெட்ரோல் எரிக்கிறோம். அதுல இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா அட்மாஸ்பியர்ல சேர்ந்தது, பூமியை சுற்றி அது ஒரு படலமாக சேர்ந்தது. அப்படி சேரும் போது சூரிய கதிர்கள் வந்து பூமியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகும்போது அது போகணும் தடுத்து அதை ட்ராப் பண்ணும். இதுக்கு பேர் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதனால தான் குளோபல் வார்மிங் நடக்குது. இப்போ இந்த குளோபல் வார்மிங் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒவ்வொரு ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் உடைக்குது, மாற்றி அமைக்குது. ஓகே. இப்போ கடல்ல எந்த அளவுக்கு மாற்றத்தை உண்டாக்குன்னா ஒரு செகண்டுக்கு 13 அணுகுண்டு வெடிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு ஹீட் வருமோ அந்த அளவுக்கு ஹீட்டை வந்து கடல் உள்வாங்கிட்டு இருக்கு. ஹிரோஷிமால பயன்படுத்தின அணுகுண்டு இருக்கு இல்லையா, அது அந்த ஒரு குண்டு நீங்க வந்து வெடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 13 அணுகுண்டு வெடிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு ஹீட் உற்பத்தி ஆகுமோ அந்த அளவுக்கு ஹீட்டை கடல்ல வாங்கிட்டு இருக்கு. எல்லா கடலும் பூமியில இருக்கக்கூடிய எல்லா கடலும் உள்வாங்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு. ஒரு செகண்டுக்கு எவ்ரி செகண்டுக்கு 13 இருக்கு. அப்ப எவ்வளவு ஹீட் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த ஏன் சூப்பர் எல்னினோ நம்ம மிகைப்படுத்தி சொல்றோமா சார்? இல்ல ஆய்வறிக்கைகள் கணக்கெடுக்க சொல்றாங்க. அதாவது எர்த் எனர்ஜி இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது சூரியன்ல இருந்து எவ்வளவு ஹீட் வருது, எனர்ஜி ஹீட் வருது, அது வந்து ஒரு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வந்துட்டு எவ்வளவு வாட்ஸ் கிடைக்குது, அது எவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகுதுன்னு ஒரு கணக்கீடு இருக்கு. ரைட்டுங்களா? இந்த அளவை வைத்து தான் இதை கணக்கிடுறாங்க. அது எவ்வளவு உள்ள வருது எவ்வளவு வெளியே. இதுக்கு ஒரு எர்த் எனர்ஜி இம்பேலன்ஸ். ஓகே. இப்போ இந்த எர்த் எனர்ஜி இம்பேலன்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. முன்னாடி வந்த ஹீட் வந்துட்டு நமக்கு ப்ராப்பரா வெளியே போயிட்டு இருந்துச்சு, இப்போ போக உள்ள ட்ராப் ஆகுது. அதுதான் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி இம்பேலன்ஸ் அதிகமாயிட்டுன்னு சொல்றாங்க. இதை வந்து உங்களுக்கு இன்னொரு சயின்டிஃபிக் டேர்ம்ல ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றாங்கன்னா ஒரு அட்டாமிக் பாம்பு அடிச்சிங்கன்னா அது வந்து கிலோ டன் கணக்கில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹீட் வந்து 20 கிலோ டன் சம்திங் இது ஹிரோஷிமானோட இது. ஸோ நீங்க அதுல அப்படி கணக்கு பண்ணிக்கணும் எவ்வளவு ஹீட் வருது அப்படின்னு. ஆமா, அணுகுண்டு அப்படின்னு போட்டு நீங்க தேட்டணும். ஸோ அந்த அளவுக்கான ஹீட் வந்து கடல் உள்வாங்கிட்டு இருக்கு. அதனாலதான் வந்துட்டு மெரின் டெம்பரேச்சர் பயங்கரமா. இப்போ ஏன் வந்து அது சூப்பர் எல்னினோ இருக்குன்னா, இப்போ எல்னினோவா எப்போ மாறுனா பேசிக்கா வந்துட்டு ஒரு 3 டிகிரி செல்சியஸ்ல மாற்றம் நிகழ்ந்தாலே எல்னினோவா மாறிடும். இப்போ 5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இது நாள் வரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பசிபிக் ரீஜன் 26 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 24 டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஏறத்தாழ இப்போ 29 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு 5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ நம்ம எல்னினோவெல்லாம் நம்ம தாண்டிட்டோம், இப்போ நம்ம சூப்பர் எல்னினோ ஃபேஸ்ல இருக்கோம். அதனால தான் அது சூப்பர் எல்னினோன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ சூப்பர் எல்னினோக்கு காரணம் குளோபல் வார்மிங் தான். ஓகே, அதையும் இது இன்டியூஸ் பண்ணுது அதிகமா. அப்போ என்னன்னா நான் என்ன சொன்ன மாதிரி அதனால தான் வந்து கிளைமேட் சேஞ்சுன்னு எல்லாம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா அந்த கிளைமேட் என்ன சொல்றது கிளைமேட் ஷிஃப்ட்னு சொல்லலாம், கிளைமேட் கேட்டாஸ்ட்ரோஃபின்னு சொல்லலாம் வந்துட்டு. சார் இது வந்து சமீப காலமாக தான் இந்த எல்னினோ எஃபெக்ட்ங்கிறது இருக்கா, இல்ல வரலாற்று காலம் தொட்டே ஒரு எல்னினோ எஃபெக்ட் இருக்கா? எல்னினோங்கிறது இயற்கையாக இருக்கக்கூடியதான். அது இயற்கை கூட நான் அதான் சொல்றேன். அது இயற்கை, அது பசிபிக் பெருங்கடல்ல நடக்கக்கூடிய மாற்றத்தை வச்சு அதுக்கு நம்ம பேர் வைக்கிறோம். அது இயற்கையா இருக்கக்கூடிய பலன்கள். அதாவது என்னன்னா அது ஒரு சுழற்சி அமைப்பு இருக்கு. அதாவது காற்று இப்படி வரும்போது வந்து எல்னினோ சொல்றீங்களா, எல்னினோ வந்து நமக்கு 1 வருஷம் இருக்கும் அல்லது 2 வருஷம் இருக்கும், சில டைம் 4 வருஷம் கூட இருக்கும். அதுக்கப்புறம் நியூட்ரல் ஃபேஸ்க்கு போயிடும், அதுக்கப்புறம் லானினா வரும், அப்புறம் திருப்பி அடுத்து அப்படி. இதுதான் ஒரு சுழற்சி அமைப்பு. இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு சுழற்சி அமைப்பு முறைதான். இப்போ நம்ம ஏன் இதை பார்த்து பயப்படுறோம்? ஏன்னா பிகாஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் என்ன பண்ணுதுன்னா இப்போ இதை வந்து இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணுது. எல்னினோ தன்மையை மாற்றி அமைக்குது. ஓகே. அப்ப காற்று சுழற்சி அமைப்பு பயங்கரமா மாறுது, கடல் நீரோட்டம் பயங்கரமா மாறுது. ஓகே சார், இந்த எல்னினோ எஃபெக்ட் சூப்பர் எல்னினோ எஃபெக்டா மாத்துறதே வந்து இந்த குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் எடுத்துக்கலாமா? ஆமா ஆமா, கிளைமேட் சேஞ்சுங்கிறது அதுதான். குளோபல் வார்மிங் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்பு முறை மாற்றுகிறது. அதாவது கிளைமேட் சேஞ்ச். ஸோ இது நாள் வரைக்கும் கூடிய இந்த அமைப்பு முறை இருக்குல்ல, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருடங்களா இது இப்படியே தான் இருக்கு. ஓகே சார், நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய புயல் வெள்ளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, நமக்கு வந்து சவுத் ஏஷியாவுக்கு வந்து ஒரு வறட்சி அப்படிங்கிற டோனில் பேசுகிறீங்க. இன்னும் 2-3 கட்டுரையெல்லாம் நம்ம படிக்கும்போது குறிப்பாக சு வெங்கடேசனுடைய காவல் கோட்டம் அதில் வந்து தாது வருஷ பஞ்சத்தை பற்றி எழுதியிருப்பாங்க.
கிட்டத்தட்ட அந்த ஃபேஸை நாம வந்து எதிர்கொள்றோமா சார்? ஒரு பஞ்சம் வறட்சி அப்படின்னா அப்படிதான் வந்து நம்ம லிட்டரரியா அப்படிதான் யோசிக்க முடியுது. அந்த ஃபேஸ்ல நோக்கி நாம போயிட்டு இருக்கோமா இல்லை எப்படி சார் அது? ஆமா, அந்த ஃபேஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஒன்றிய அரசாங்கம் கிட்டத்தட்ட அதான் சொல்லியிருக்காங்க. யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் தலைமையில் ஒரு கூட்டம் வந்துட்டு 2 வாரங்களுக்கு முன்பாக கூடியிருக்காங்க. அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 117 மாவட்டங்களை வந்து 317 மாவட்டங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுல பாதிப்புள்ளாகக்கூடிய மாவட்டங்கள் எல்னினோல பாதிப்புள்ளாக மாவட்டம், அதில் 115 மாவட்டங்கள் ஹை ப்ரையாரிட்டி சொல்லியிருக்காங்க. ஓகே, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 12 மாவட்டங்களை ஏதோ ஐடென்டிஃபை பண்ணிருக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன, இந்தந்த மாவட்டங்கள்லாம் அதிகமான வறட்சி இருக்கும், அதிகமான வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன்ல டிஃபால்ட் இதெல்லாம் இருக்கும். அப்ப தாது பஞ்சம் இருக்கக்கூடியது நமக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்ததோட இப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அதிகமா இருக்கு, பசிபிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய அதிகமா இருக்கு. 2வது பாப்புலேஷன் உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஓகே, ஆமா. ஸோ இந்த எல்லா பாதிப்பும் நமக்கு இருக்கு. ஸோ அந்த தாது அது ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி அதனுடைய சிவியாரிட்டி அதிகமாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. தாது வருஷ பஞ்சம்னா அதையும் நான் லிட்டரலியாவே நான் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. காவல் கோட்டத்தில் வந்து குஞ்சரத்தம்மாள் நிறைய எழுதியிருப்பார் சுவங்கரேசன். அதுக்கப்புறம் சமீபத்தில் வெண்ணிலா அவர்கள் ஒரு நாவல் ஒன்று எழுதியிருந்தாங்க. அதுலேயுமே அதை பற்றி தாது வருஷ பஞ்சம் எப்படி இருந்திருக்குன்னு, அந்த வைகை கட்டுவதற்கு அது ஒரு காரணங்கிறதுலாம் எழுதியிருக்காங்க. சென்னையில் மணியக்கார சத்திரம் அந்த தாது வருஷ பஞ்சத்தில் தான் வந்து அந்த சத்திரம் ஓப்பன் பண்ணாங்க. அங்கே ஒரு கஞ்சி தொட்டி இருந்துச்சு. ஸோ அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுட் இன்ஃப்ளேஷனை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோமா சார்? ஆமாம், நிச்சயமா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ என்ன, நம்ம இப்போ இந்த மாடர்ன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட தானிய கிடங்குல சேமிப்பு இருக்கு இல்லைங்களா? அதை வச்சு நம்மளால பஞ்சத்தை வந்துட்டு ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியும். ஓகே, ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இது வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் வாட்டர் ஸ்கார்சிட்டின்னு மட்டும் பார்க்குறோம். ஆனால் அதை தாண்டி மனித உயிரிழப்பு வாய்ப்பிடும், அதை இது வரைக்கும் நம்ம பேசவே இல்லை. கரெக்ட், ஆமாம் இல்லைங்களா? உங்களுக்கு உயிரிழப்புகள் அதிகமா இருக்கும். இப்ப பிரான்ஸ்ல வந்து 1300 பேர் இறந்து போயிருக்காங்க இல்லையா? ஹீட் வேவ்ஸால இறந்து போயிருக்காங்க. நமக்கு இப்ப அந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வரும்போது இங்க உயிரிழப்பு அதிகமா இருக்கும். ஸோ அதை பத்தின விஷயங்கள் நம்ம இன்னும் பேச ஆரம்பிக்கல. உங்களுக்கு உயிரிழப்பு அதிகமா இருக்கு, அங்க பஞ்சம் மட்டும்தான். ஆனா இந்த டைம்ல வந்து உயிரிழப்பு அதிகமா இருக்கு. ஏன் வந்து உங்களுக்கு அங்க அந்த காலகட்டத்தில் பஞ்சம் இருந்துச்சுன்னா, இயற்கை வெப்பத்தை தணிப்பதற்கான அமைப்பு முறை இருந்துச்சு, உணவு உற்பத்தி தான் நடக்கல. ஆமா, காடுகள் இருந்துச்சு, அவங்களுக்கு ஓரளவுக்கு வெக்க இல்லாம இருந்தாலும் எலும்பும் தோலுமா இருந்தா கூட சுவாசிச்சுட்டு வாழ்றக்கூடிய இடத்துல இருந்துச்சு. இங்க அப்படி இல்லை, அடிக்கிற வெயில 2 மணி நேரத்துக்கு 3 நேரம் தொடச்சாங்கன்னா மனுஷன் செத்துருவான். உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வருது. இப்போ அது அடுத்த பிரச்சனை. அப்போ என்னன்னா, உயிர்கொள்ளும் தன்மைகள் இருக்கக்கூடிய வெப்பத்தை நாம் எதிர்கொள்ள போறோம். அப்போ அதை விட மிக கொடூரமான அபாயத்தில் நாம இருக்கிறோம். சரி, யூரோப்லயும் சரி பிரான்ஸ்லயும் சரி ஹீட் வேவ்ஸின் காரணமாக உயிரிழப்புகள்லாம் போயிருக்கு. ரோடெல்லாம் வந்து இலகிக்கிட்டு இருக்கு, தாரெல்லாம் இலகிக்கிட்டு இருக்கு, வண்டியுடைய டயரே வந்து மெல்ட் ஆகுது. அதெல்லாம் உண்மைதானா சார்? ஆமா, அதாவது என்னன்னா, நீங்க என்னன்னா அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எது இருக்கு இல்லைங்களா? இப்போ யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் பார்த்ததே இல்லை இல்லைங்களா? அது வந்து குளிர் பிரதேசம் தான். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கட்டுமானம் வச்சிருப்பாங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க எதிர்கொள்ளாது. இப்போ அங்க எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுக்கு என்ன சார் காரணம்? அங்க இருக்கிறதுக்கான இந்த போலார் வெர்டெக்ஸ்ல ஏற்படக்கூடிய மாதிரி ஹீட் டோம் வந்து வருது. அதுவும் குளோபல் வார்மிங் தான். ஓகே. ஸோ அதாவது குளோபல் வார்மிங் நீங்க கடல் இதில் ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்ம பூமியினுடைய தட்பவெப்ப நிலையை பேலன்ஸா வச்சிருக்கிறது கடலினுடைய வேலை ரொம்ப முக்கியமானது. கடலோட நீரோட்டம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் பேலன்ஸா வச்சிருக்கும். பூமியோட மத்திய ரேகையில கூட ஹீட்டா இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அதை பண்ணா அப்படி மேலே கொண்டு போயிட்டு ஆர்டிக் பகுதியில் கொண்டு போய் அது கூல் டவுன் ஆகி அப்புறம் திருப்பி அது கீழே கொண்டு வரும். இது ஓஷன் கன்வேயர்னு சொல்லுவாங்க. இந்த ஓஷன் கன்வேயர் மூலம் அட்மாஸ்பியர் சர்க்குலேஷன் 2 சேர்ந்து செயல்படுகின்ற போது தான் ஒரு இடத்தினுடைய தட்பவெப்ப நிலை பேலன்ஸா இருக்கு. ஸோ யூரோப் வந்து அதிகமாக குளிர்ச்சியாக இருப்பதற்கு பார்த்தீங்கன்னா அமாக்குன்னு சொல்லுவாங்க, அட்லாண்டிக் மெடிட்டரேனியன் ஓவர்டர்னிங் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. இந்த சுழற்சி முறையும் வடதுருவத்து பகுதியில் இருக்கக்கூடிய போலார் வெர்டெக்ஸ், இந்த 2 அமைப்பு ரொம்ப முக்கியமானது. ஓகே. இன்னைக்கு என்னன்னா, போலார் வெர்டெக்ஸ் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகுது, அமாக்கினுடைய தன்மையும் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஓகே. இந்த டே ஆஃப்டர் டுமாரோன்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆங்கில படம் வந்துச்சு. ஓகே சார். அந்த படத்துடைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான். அந்த படத்தை கிளைமேட் சேஞ்ச் தான் எடுத்திருப்பாங்க. அந்த படத்தினுடைய முதல் பிரச்சனை என்ன இருக்குன்னா, இந்த அமாக்கினுடைய சுழற்சி முறையில் மாற்றம் நிகழும். ஓகே. அதன் காரணமாக கம்ப்ளீட்டா வந்துட்டு உங்களுக்கு அமெரிக்கா ஃப்ரோசன் ஆகும், ஐரோப்பா பயங்கர வெப்பமா இருக்கிறத மாறும். அப்படிதான் அந்த படம் சொல்லுவாங்க. ஆனா அது ஒரே நாள் அப்படி மாற்றம் நடந்தான்னு வைக்கிறேன். பட் ஆனால் அது அப்படி சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு யூரோப் நடக்கக்கூடியது இதுதான். அப்போ அமாக்குடைய மாற்றமாக இருக்கட்டும், போலார் வெர்டெக்ஸ் இதனுடைய பாதிப்பை வந்து அவங்க பாக்குறாங்க. இது நாள் வரைக்கும் அவங்க இந்த கட்டுமானத்தெல்லாம் எதிர்கொள்ளாதவங்க. ஸோ அவங்களுடைய கட்டுமானங்களை குளிர்பதை சார்ந்திருக்கக்கூடிய கட்டுமானங்கள். அதனாலதான் பிரச்சனை. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஹியூமிடிட்டி லெவல் அங்கே அதிகமா இருக்கு.
காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்க்காது, வேர்க்கணும் உங்கள் பாடி வந்து கூல் ஆகாது, அப்போ வந்து உங்கள் மெட்டபாலிசம் கொலாப்ஸ் ஆகி மனிதர்கள் இறந்து விடுவாங்க. ஓகே. ஸோ அந்த பிரச்சனை இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா எவல்யூஷன்ல டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கக்கூடிய நமக்கு வந்து என்னன்னா வெயிலை எதிர்கொள்வதற்கான சத்து நம்ம தோல்ல இருக்கு. நிறைய ஆமா, அது அவங்களுக்கு இல்ல, கிடையாது, மெலட்டின் கிடையாது அவங்களுக்கு. அது வந்துட்டு ஏன்னா அவங்களோட விட்டமின் டி வந்து அவங்க தோல்ல இயற்கையாகவே கிடைக்கும், அவங்க சூரியன் மூலமா கிடைக்கிறது. ஏன்னா சூரியனை அவங்க பார்க்க மாட்டாங்க, 6 மாசத்துக்கு பார்ப்பாங்க, 6 மாசத்துக்கு பார்க்க மாட்டாங்க தான். ஸோ அந்த ரீஜன்ல இருக்கு. ஸோ குளிர் பிரதேசத்துக்கான இருக்கக்கூடிய உடல்வாக்கு படைத்தவர்கள் அவங்களால இந்த வெப்பத்தை நடக்க முடியல. அதனாலதான் வெப்பம் தாங்காம தண்ணியில போய் குதிக்கிறாங்க. ஆமா, நிறைய இடத்துல அப்படி குதிச்சு 40 பேர் இறந்து போயிருக்காங்க, வெப்பம் தாங்காம தண்ணியில போய் குதிச்சு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குங்களா. அப்போ என்னன்னா எவல்யூஷன்ல நீங்க உங்க பாடி எந்த அளவுக்கு ஹீட்டை தாங்கும்னு ஒண்ணு இருக்கு. அதே தான் நான் வந்து இந்தியாவுக்கும் சொல்றேன். இங்கேயே ஹீட் வேவ்ஸால இறந்து போயிட்டு இருக்காங்க, நம்ம ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்றது இல்ல. ஓகே. நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியாவில் இந்த பாதிப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா இங்க ஹியூமிடிட்டி லெவல் அதிகம் நமக்கு சவுத் இந்தியால. நார்த் இந்தியாவில் வந்துட்டு இன்னும் 100, 110 அங்கே வந்துட்டு இருக்கு. ஆனால் அங்கே இறப்பு இருக்கு, ஆனால் பாதிப்பு ஓரளவு குறைவா இருக்கு. நமக்கு அந்த டெம்பரேச்சர் வச்சா பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு காற்றில் ஈரப்பதம் அதிகம். அப்போ நமக்கு பிரச்சனை அதிகம். இது வந்து வெட் பல்ப் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோதான் வேர்த்தாலும் உங்க பாடி கூல் ஆகாது. ஓகே. உங்க கூலிங் மெக்கானிசம் கொலாப்ஸ் ஆயிடும். எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் நம்ம ஃபீல் பண்ண முடியாது, பாடி கூல் ஆகாது. அதுதான் பிரச்சனை. இப்போ வந்து நீங்க நிறைய நம்ம பார்க்கல, இந்த கரூர் எல்லாம் கூட்டத்தில் இருந்து போனாங்களா. முதல் காரணம் என்ன? அதிகமான வெப்பம் தான் ஃபர்ஸ்ட் காரணம். அப்புறம் தான் கூட்ட நெரிசல், மயக்க மட்டும் விழுறதுக்கு, அவங்க மயக்க நிலைக்கு போறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா கண்டினியூஸா வந்து வெப்பத்தில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஏரியாவை பயங்கர ஹீட்டாக இருக்குது. அந்த ஹீட்டுக்குள்ள அவங்க கண்டினியூஸாக நிற்கும் போது அவங்க இது கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இதைத்தான் ஐரோப்பில் வந்து அவங்க ஒரு புதிய மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணாங்க. யூபிசிஐன்னு ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணாங்க, யூனிவர்சல் தெர்மல் கிளைமேட் இண்டெக்ஸ்னு. அதன் அடிப்படையில் அவங்க கணக்கிடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸை மட்டும் பார்க்கக்கூடாது, ஹியூமிடிட்டி லெவல் என்னவா இருக்குது, காற்றோட்டம் என்னவாக இருக்குது, லோக்கல் ரேடியேஷன் லெவல் என்னவா இருக்குது, இதை வச்சு கணக்கிடுறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஐஎம்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 நாளைக்கு ஒரு பகுதியில் வந்துட்டு சராசரி வெப்பநிலையோட 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தால் தான் ஹீட் வேவ்ஸ்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகே. அந்த டெஃபினிஷன் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா 8 பேர் தான் செத்து போயிருக்காங்கிறாங்க. அதுவே நேஷனல் கிரைம் பியூரோ அவங்களோட ரெக்கார்ட் என்ன சொல்லுதுன்னா 1600 பேர் சொல்றாங்க. ஓகே. ஏன் இந்த டிஃபரன்ஷியேஷன் வருதுன்னா ஹீட் வேவே நான் இன்னும் ப்ராப்பரா டிஃபைன் பழைய 100 வருடங்கள் பிரிட்டிஷ் காலத்துக்கிட்ட நம்ம ஹீட் வேவ் எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அதே டிஃபைன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. ஓகே. அன்னைக்கு 48 மணி நேரம் வந்தால் தான் பயங்கர வெப்பம் அவங்க வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, 3 மணி நேரம் 4 மணி நேரம் கொடுமையான வெயில் இருந்துச்சுன்னா அந்த வெயில் தாங்காம இறந்து போகிறார்கள் மனிதர்கள். அப்போ இன்னைக்கு டெஃபினேஷன் நீங்க வந்து மாத்தணும் இல்லையா? இதுக்கான எஸ்ஓபி நம்மகிட்ட கிடையாது, இதுக்கான மெடிக்கல் சிஸ்டம் ரெக்கார்ட் பண்றது கிடையாது. ஒரு நபர் வந்து அதிகம் வெயில போறாரு, மயக்கம் விழுந்தாரு, ஹார்ட் கார்டியாக் அரெஸ்ட் இறந்து போறாருன்னா ஹீட் இன்டியூஸ்ட் கார்டியாக் அரெஸ்ட் அதை சொல்லணும் இல்லையா? அப்படி யாரும் அவங்க ரெக்கார்ட் பண்றது கிடையாது. அந்த மேண்டேட் முடிச்சிடுறாங்க, அவ்வளவுதான். அவங்க ஜஸ்ட் வந்துட்டு வெறுமனே பார்க்கக்கூடிய மெட்டபாலிசம் கொலாப்ஸ் செய்யற, வெயில போறாரு, மயக்கம் விழுந்துட்டாரு, இதையும் செயல்படல அப்படிங்க தான் ரெக்கார்ட் பண்றாங்க. ஆனா இதையும் செயல்படாத இழப்புக்கான முக்கியமான காரணம் என்ன? எது அது இன்டியூஸ் பண்ணுச்சு? இந்த ஹீட் தான் இன்டியூஸ் பண்ணுச்சுங்கிறத பதிவு செய்யணும் இல்லையா? அது பதிவு பண்ணல. ஆல்ரெடி நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்காங்க. லான்சென்ட்னு ஒரு மேகசின் இருக்கு, இன்டர்நேஷனல் முக்கியமான ஒரு மருத்துவ ஆய்வுதல். அதில் வந்து ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து இருக்கக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேருந்து மீதி இருக்கக்கூடிய காலேஜில் சேர்ந்து அரசு துறை சார்ந்திருக்கிற நபர்கள் வெளியிட்ட ஒரு ஆய்வு இருக்கு. பூலி நண்பர்கள் சார்ந்த கூட ஒரு ஆய்வாளர் கூட அதில் வந்து பங்கிட்டாங்க, நிகழ்வில் வந்து அதில் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்து அதிகமான வெப்பத்தின் காரணமாக விவசாயிகளிடம் அதிகமான கிட்னி டிசீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமாக நம்ம பாதிப்பு எதிர்கொண்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த நிலைமையில அடுத்தடுத்து வரக்கூடிய குளோபல் வார்மிங்கோட இன்க்ரீஸ் அண்ட் எல்லினோ அப்படிங்கிறது இன்னும் கொடுமையானதாக இருக்கும், இன்னும் கொடுமையான பாதிப்பாக இருக்கும். அப்போ நம்ம இன்னும் பல இடத்துல இந்த பஞ்சம், தாது பஞ்சம், வெறும் உணவு பற்றாக்குறை, நீர் பற்றாக்குறைன்னு பேசுறதை தாண்டி உயிரிழப்புகளை நாம் சந்திப்போம். ஓகே, அந்த இடத்துக்கு நாம போறோம். சார் நீங்க சொல்லும்போது ஒரு மோசமான ஒரு ஃபேஸை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்கிற ஒரு ஐடியா தான் நமக்கு வருது. எத்தனை வருஷத்துக்கு சார் இந்த எஃபெக்ட் இருக்கும், இல்லை இதை நாம வந்து ஓவர் கம் பண்ண முடியுமா? அதாவது எல்லினோ பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் இருக்கும், மே 2027 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து வலுவிழந்து போகுமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எல்லினோ வலுவிழந்து போனாலும் குளோபல் வார்மிங் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் வந்துட்டு அடுத்து ஒரு 0.5 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ என்னன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறது ஆகிட்டு தான் போயிட்டு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வெயிலோட தன்மை குறைய போவதில் அது இன்க்ரீஸ் ஆகுது. எல்லினோ இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, இனி வெயில் கொல்லும். எல்லினோ இருக்கும் போது அது மிக கொடுமையானதாக இருக்கும். ஓகே. அது எல்லினோ இல்லாத காலகட்டத்தில் ஓரளவுக்கு குறைய கொடுமை உள்ள. ஆனால் ஒரு 150 வருஷம் கழிச்சு இப்படிப்பட்ட ஒரு எஃபெக்ட் நாம வந்து ஃபீல் பண்றோங்கிற மாதிரியான இதை பலரும் சொல்றாங்க. அது உண்மைதானா சார்? அது உண்மைதான். இந்த மாதிரி எல்லினோ 150 வருடத்துக்கு முன்பாக இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா அந்த எல்லினோ விட இது பயங்கரமா இருக்குங்கிற. 150 வருஷத்துக்கு இப்படி ஒன்று ஒரு சூப்பர் எல்லினோ உருவாகிறது. அதுக்கப்புறம் இப்போ தான் உருவாகுது. அது வந்து ஜியோகிராஃபிக்கலாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆனால் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்லேருந்து நீங்கள் அதை பார்க்கணும் இல்லையா? ஆமாம்.
அப்போ இருந்த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது வேறு, அப்போ இருந்த எக்கோசிஸ்டங்கிறது வேறு, இப்போ இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டங்கிறது வேறு. இப்போ இந்த எக்கோசிஸ்டம் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு பயங்கர தூண்டுதலை அதிகப்படுத்தும், பாதிப்புகளை இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அதனுடைய பாதிப்பு இருக்குது. அப்போ என்னென்னா இனிமேல் வந்து இந்த நியூ நார்மல்சி அப்படிங்கிறது அபோவ் நார்மல் தான். அபோவ் நார்மல் இஸ் தி நியூ நார்மல். உங்களுக்கு கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸோடு தான் நீங்கள் வாழ பழகணும். இனிமேல் 10 மாதம் நமக்கு கடுமையான வெயில் தான், 1 மாதம் கடுமையான மழை தான், 1 மாதம் கடுமையான பனி குளிர் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் தான் நீங்கள் வாழ போகிறீங்க வந்துட்டு. அப்போ இது என்ன, இந்த இது இனிமேல் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, 90லேருந்து இதை பேசிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள். 90களில் கிளைமேட் சேஞ்சை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. தயவு செய்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை குறைங்க, ஃபாசில் ஃபியூயலோட பயன்பாட்டை குறைங்கன்னாங்க. இது வரைக்கும் நம்ம குறைக்கல, நம்ம அதிகமாக எமிட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அப்போ என்ன ஆகும், குளோபல் வார்மிங் இன்னும் ஃபாஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த வெயில் காலத்தில் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டினுடைய ஒரு நாள் மின்சார தேவைங்கிறது 21,000 மெகாவாட். ஆமாம், அது கேரளா ஒட்டுமொத்த கேரளாவுடைய மின் தேவைக்குமான சென்னையுடைய கம்பேர் பண்ணும்போது கேரளாவோட ஒட்டுமொத்த மின் தேவை என்பது ஒரு நாள் சென்னையுடைய மின் தேவையா இருக்கு. சென்னைக்கு வந்து 2000 மெகாவாட் தேவை இல்லைங்களா? இப்போ இந்த சம்மர்ல அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுது. 2015-16 வந்து 16,000 மெகாவாட் தான் இருந்துச்சு. இன்னைக்கு 21,000 மெகாவாட் வருஷம் இன்க்ரீஸ் ஆயிட்டு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஏசிங்கிறது நெசசிட்டியா மாறிடுச்சு, தேவையா மாறிடுச்சு. ஆமா, ஆடம்பரம் இல்ல. முன்னாடி ஒரு காலத்துல அது ஆடம்பரத்துக்கானது, இன்னைக்கு நெசசிட்டி அவசியம். இன்னைக்கு ஏசி எல்லாம் இருக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா சார் சென்னை மட்டும் இல்ல, கிராமங்களையும், நான் தஞ்சாவூர்ல ஒரு கிராமத்துல தான் இருக்கேன், 5 வீட்டுல ஒரு வீட்டுல ஏசி வச்சிருக்காங்க. நம்ம வந்து அதை விட்னஸ் பண்ண முடியுது. ஆமா, அதாவது என்னன்னா உங்களுக்கு சென்னை போன்ற நகரங்கள ஏசி இல்லாம இருக்கவே முடியாது, கரண்ட் இல்லாம நீங்க வாழ முடியாத இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இங்க கிரீன் கவரே இல்ல இல்லைங்களா? ஆமா, 97% நிலப்பரப்புல வந்து நமக்கு இங்க கான்கிரீட் தான் இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 3% தான் கிரீன் கவர் இருக்கு. ஸோ வந்து கம்ப்ளீட் கான்கிரீட்டா இருக்கிறதுனால அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பயங்கரமா ஹீட் வந்துகிட்டே, அது இல்லாம ஏசி எமிட் பண்ற ஹீட் அது இருக்குது. இப்போ டிஜிட்டல் ஹப்ஸ் எல்லாம் உருவாக்கினா அந்த ஹீட் எல்லாம் உங்களுக்கு அதிகமாகும், ரைட்ல? இந்த எலக்ட்ரிசிட்டி திருப்பி எங்க இருந்து உற்பத்தி பண்ண போறீங்க? தெர்மல் பவர் ஸ்டேஷன், நிலக்கரி அடிக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும்? திருப்பி கார்பன் எமிஷன் அதிகமாகும். அப்போ குளோபல் வார்மிங் இன்னும் ஃபாஸ்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா எவ்ரி 10 இயர்ஸ்க்கு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அது 0.3 டிகிரி செல்சியஸ்ல இருந்து இப்போ 0.5 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நினைச்சு பாருங்க, 20 வருஷத்துல 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸை நம்ம பார்க்கலாம். இப்பவுமே இந்த இன்க்ரீஸுங்கிறது கடந்த 8 லட்சம் வருடங்களில் யாருமே பார்த்திராத அளவுக்கான உயர்வு. மனித சமூகம் தோன்றிய காலகட்டத்தில் இப்படியான இதை நம்ம பார்த்தது கிடையாது. அப்படியான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இன்னும் 20 இயர்ஸ்ல இன்னொரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது இன்னும் கடுமையானதா இருக்கும். அடுத்து ஒரு 10 இயர்ஸ் இன்னொரு டிகிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வாழ தகுதியற்ற இடத்துக்கு நம்ம வந்து போறோம். ஸோ இப்போ இந்த சினாரியோ இருக்கு. அப்போ எல்லினோ அப்படிங்கிற இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்ல, குளோபல் வார்மிங்கிறது தான் நமக்கான நிரந்தரமான பிரச்சனை. புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறது அடிப்படையான பிரச்சனை. அது தடுத்து நிறுத்தப்படாத வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஒரு நிம்மதியான ஒரு பிளசன்ட்ஃபுல்லான லைஃப் அப்படிங்கிறது இனிமேல் சாத்தியம் இல்லை. ஓகே, நம்ம வந்துட்டு ஒரு டிசாஸ்டர் வருவோம், அந்த டிசாஸ்டர்ல இருந்து எதிர்கொள்ளணும், அடுத்த டிசாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து வாழ்வு அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அப்போ அடிப்படையில் நீங்கள் ஃபாசில் ஃபியூயல்ல இருந்து வெளியேறாமல், நம்மளுடைய உற்பத்தி முறையிலிருந்து வெளியேறாமல், நம்ம கட்டுமாட்டங்களை மாற்றி அமைக்காமல், நம்மளோட பொருளாதார சிந்தனைகளை மாற்றி அமைக்காமல் இதற்கான நிரந்தர தீர்வு கிடையாது. பேசிக்கா இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தனி மனிதன் ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கம், குளோபலாக இருக்கக்கூடிய அரசுகள், அமைப்புகள், அவங்க தான் இதை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆமா, அவங்க தான் பண்ணணும். ஆனா அவங்கள பண்ண வைக்க வேண்டிய வேலை தனி மனிதனுக்கு இருக்கு. நீங்க வந்து நாம என்ன பண்ண முடியும், நம்ம உட்கார்ந்துட முடியாது. ஓகே, நீங்க வந்து இதை குறித்து நீ பேசணும்ல, நீ என்ன பாலிசி டிசிஷன் வச்சிருக்கீங்கிறது இல்ல. இப்போ உலக அளவுல வந்து நீங்க என்ன பாலிசி வச்சிருக்கீங்க, இன்டர்நேஷனல் பாலிசிக்கு என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு கேட்கலாம்ல. நீ கிளைமேட் சேஞ்ச் டாக்ஸ்ல போய் பேசு, அமெரிக்காவை கூட சண்டை போடு, நமக்கான கிளைமேட் ஃபண்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ அது பார்லிமெண்ட்ல நம்ம வந்து பேசணும். அது பேசணும், நம்ம பிரதிநிதிகள் பேச வைக்கணும். நாம தேசிய அளவில் நீ என்ன கொள்கையை வச்சிருக்க, காடுகளை ஏன் அழிச்சு திட்டங்கள் கொண்டு வரீங்க, அது தேவையில்லை, அது மாட்டுங்க, இந்த கிளைமேட் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய உற்பத்தி முறை கொண்டு வாங்க, நம்ம அதை வந்து பேசணும். மாநில அளவில் அது பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் அளவில் பண்ணணும். இது தனி மனிதனாக நாம எந்த அளவுக்கு விழிப்புணர்வாகிறது கலெக்டிவா நம்ம கோரிக்கை வைக்கணும். ஸோ அந்த பேச்சுவார்த்தையை நம்ம முன்னெடுக்கணும். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த எல்னினோ, லானினா இதோடைய எஃபெக்டை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ஒரு நெருக்கடியை நோக்கி நாம் போய்கிட்டு இருக்கோம், ஒரு உணவு பஞ்சத்தை நோக்கி நாம் போய்கிட்டு இருக்கோம். வெயில் இனிமே வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். ஸோ அந்த வெயிலின் காரணமாக உயிரிழப்புகள் கூட வந்து நிறைய அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பற்றி நம்ம எப்படியா பேசியிருக்கீங்க. ஸோ வருங்காலத்தில் உலகம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. குறிப்பாக வரக்கூடிய காலங்கள் நாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்னு தெரியல. அதோடைய அபாயங்களை வந்து ரொம்ப அலாமிங்காக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி வெற்றி சார். நன்றி.